ராகுல் காந்தி நாக்கை அறுப்பவர்களுக்கு ரூபாய் 11 லட்சம். எம்எல்ஏ சாட்சி வீடியோ. ராகுல் காந்தி நாக்கை அறுப்பவர்களுக்கு 11 லட்சமா? ஷிண்டே சேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்வால் இடஒதுக்கீடு ரத்து செய்ய காங்கிரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராகுல் காந்தி நாக்கை அறுப்பவர்களுக்கு 11 லட்சம் வழங்குவதாக வி சேனா, அதாவது ஷிண்டே முகாம் என்பவர் அந்த எம்எல்ஏ சஞ்சய் கெய்வாட் அறிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கெய்க்வாட் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய ஷிண்டே சேனா எம்எல்ஏ இடஒதுக்கீடு கோரிக்கைகள் வலுத்து வரும் நேரத்தில் நாட்டின் இடஒதுக்கீடுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தொடர்பாக ராகுல் காந்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிறருக்கான இடஒதுக்கீட்டை நிறுத்த விரும்புகிறார். எனவே அவர் அதை முடிவுக்கு கொண்டு வரும் மொழியை பயன்படுத்துகிறார் என கெய்க்வாட் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் ஓட்டு பெற பொய்யான கதையை பரப்பினார். இந்தியாவில் இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்ற வார்த்தையை பேசி காங்கிரசின் உண்மையான முகம் வெளியிட்டுள்ளது. ராகுல் காந்தியின் நாக்கை யார் வெட்டினாலும் இதுவே எனக்கு சவாலாக உள்ளது. என் சார்பில் 11 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 19 தனது சமீபத்திய அமெரிக்க பயணத்தில் ராகுல் காந்தி இந்தியா நியாயமான இடமாக இருக்கும் பொழுது இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய காங்கிரஸ் கட்சி யோசிக்கும் என கூறியுள்ளார். ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, இந்தியா ஒரு நியாயமான இடமாக இருக்கும் பொழுது இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது பற்றி யோசிப்போம். மேலும் இந்தியா ஒரு நியாயமான இடம் அல்ல என தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு மற்றும் அது எவ்வளவு காலம் தொடரும் என்ற கேள்விக்கு மாணவர்களிடம் அவர் பதிலளித்த போது அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நிதி எண்களை பார்க்கும் பொழுது பழங்குடியினருக்கு 100 ரூபாயில் 10 பைசாவும், தலித்துகளுக்கு 100 ரூபாயில் 5 ரூபாயும், இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பினர், அதாவது ஓபிசி இருக்காங்களோ அவங்களுக்கு இதே எண்ணிக்கையை பெறுகிறார்கள். உண்மை என்னவென்றால் அவர்கள் கலந்து கொள்வதே இல்லை என காந்தி கூறினார். இந்தியாவில் 90% பேர் விளையாட முடியாததான் பிரச்சனை. இந்தியாவில் தொழிலதிபர்களின் பட்டியலில் ஓபிசி, தலித், பழங்குடியினரின் பெயர்கள் இல்லை. ரைட் காட்டுங்கள், தலித் பெயரை காட்டுங்கள். முதல் 200 பேரில் அவர்கள் இந்தியாவில் 50% பேர் இருப்பதாக நான் நினைக்கிறேன் என கூறியுள்ளார்.